அடுத்ததாக எண் 13 6ஆம் வகுப்பு A2 பிரிவை சேர்ந்த ஏ சுசித்ரா தன் சுமூகமான பேச்சால் பேச வந்திருக்கிறார். முக்கணிகளிலும் சிறந்ததுமா ஆங்கில மாதங்களில் சிறந்ததுமே தமிழ் மாதங்களில் சிறந்ததை இம்மூன்றெழுத்தையும் சேர்த்து மாமேதைகளாக அமர்ந்திருக்கும் நடுவர்கள் அவர்களுக்கும் அறிவில் சிறந்த ஆசிரியர் அவர்களுக்கும் என் உடன் பிறவாத அன்பு சகோதர சகோதரி அவர்களுக்கும் என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். எனது தலைப்போ நேர்மைக்கு கிடைத்த பரிசு. இந்திய திருநாட்டில் வாழும் ஒவ்வொரு மனிதனும் தன் வாழ்க்கையில் உண்மையோடும் உணர்வோடும் வாழ்ந்து வருகிறார்கள். அக்காலத்தில் எனது பாட்டி ஒரு கதை சொன்னார். அந்த கதை நம் பாட புத்தகத்திலும் இருக்கிறது. அதாவது ஒரு கிராமத்தில் ஒரு குடும்பம் வசித்து வருகிறது. அந்த குடும்பத்தில் மொத்தம் 7 நபர், அம்மா, அப்பா மற்றும் 5 குழந்தைகள். ஒரு நாள் அம்மா கூறினார், நமது வீட்டில் விறகுகள் எல்லாம் தீண்டுவிட்டது. தற்போது சமையல் செய்வதற்கு விறகுகள் தேவைப்படுகிறது என்று சொன்னார். அப்பா, இப்போது என்னிடம் பணமில்லை, அதனால் நான் காற்றுக்கு சென்று விறகு வெட்டி எடுத்து வருகிறேன் என்று சொல்லி கிளம்பிவிட்டார். அப்பா வழியில் சென்றிருக்கும் போது அவரது உயிர் நண்பனை பார்த்தார். 2 பேரும் பேசிக்கொண்டே சென்றார். நண்பன் கேட்டான், உனது வாழ்க்கை எப்படி செல்கிறது என்று கேட்டான். அப்பா, பரவாயில்லை என்று சொன்னார். அப்பா, சரி, நீ எங்கு செல்கிறாய் என்று கேட்டார். நண்பன், நான் என்னுடைய தோப்புக்கு செல்கிறேன் என்று சொல்லி கிளம்பிவிட்டார். அப்பா திடீர் என்று பெரிய மரத்தை பார்த்தார். அந்த மரத்தை ஒட்டி ஒரு ஆறும் செல்கிறது. நாம் இந்த மரத்தை வெட்டி விடலாம் என்று நினைத்து கோடாலியை வைத்து அந்த மரத்தை வெட்டத் தொடங்கினார். மரத்தை வெட்டும் போது அவரது கோடாலி தவறி ஆற்றில் விழுந்தது. அப்பா மிகவும் வருத்தப்பட்டார். ஏனென்றால் அவரை நம்பி அவரது குடும்பம் சாப்பிடாமல் இருக்கிறார்கள். அதனால் அப்பா உடனேயே கடவுளிடம் வேண்டுகிறார், எனது கோடாலி எப்படியாவது திரும்பி கிடைத்து விடணும் என்று வேண்டியிருக்கும் போது ஆற்றிலிருந்து ஒரு தேவதை வருகிறது. அந்த தேவதை, உனக்கு என்ன வரம் வேண்டும் என்று கேட்டது. அப்பா, எனது கோடாலி மரத்தை வெட்டும் போது தவறி ஆற்றில் விழுந்தது. அதனால் எனது கோடாலி கிடைத்தால் நான் மிகவும் சந்தோஷப்படுவேன் என்று சொன்னார். தேவதை, சரி, நீ இங்கேயே அமர்ந்திரு, நான் போய் தேடுகிறேன் என்று சொல்லி கிளம்பிவிட்டது. அப்பா அவரது கஷ்டங்களை நினைத்து அமர்ந்திருந்தார். தேவதை 2 நிமிடத்தில் வந்தது. தேவதை முதலாக ஒரு தங்க கோடாலியை காட்டி, இந்த கோடாலி உன்னுடையதா என்று கேட்டது. அப்பா, இல்லை, இந்த கோடாலி என்னுடையதில்லை என்று சொன்னார். தேவதை திரும்பவும் ஒரு வெள்ளை கோடாலியை காட்டி, இந்த கோடாலி உன்னுடையதா என்று கேட்டது. அப்பா, இல்லை, இந்த கோடாலியும் என்னுடையதில்லை என்று சொன்னார். தேவதை திரும்பவும் ஒரு இரும்பு கோடாலியை காட்டி, இந்த கோடாலி உன்னுடையதா என்று கேட்டது. அப்பா, ஆம், இந்த கோடாலி தான் என்னுடையது என்று சொன்னார். தேவதை, நீ இந்த விஷயத்தில் நேர்மையாக இருந்ததால் நான் உனக்கு தங்க கோடாலி மற்றும் வெள்ளி கோடாலியை பரிசாக வழங்குகிறேன் என்று சொல்லி கிளம்பிவிட்டது. அப்பா மிகவும் சந்தோஷமாக வீட்டிற்கு சென்றார். இந்த கதையை வைத்து நான் ஒரு குறள் கூற போகிறேன். செப்பம் முடையவன் அக்கங் சிதைவின்றி எச்சத்திற் கேமா புடைத்து. ஒரு மனிதன் தன் வாழ்க்கையில் உண்மையோடும் நேர்மையோடும் இருந்தால் அவனுக்கு கூடிய பரிசு தானே கிடைக்கும். இதன்படி அனைவரும் உண்மையோடும் நேர்மையோடும் இருக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. ஒரு நேர்மையான மனிதனின் சிந்தனை எப்போதும் நியாயமாக இருக்கும் என்று அழகான கதையால் நம்மிடம் பேசி சென்ற சுசிதாவிற்கு நன்றி.